ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2025 அக்டோபர் உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வருது, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் மெசேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 2025 உங்களுக்கு என்னெல்லாம் மெசேஜஸ் கொடுக்குது யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்டோபர் 2025 உங்களுக்கு யூனிவர்ஸ் என்னெல்லாம் மெசேஜ் கொடுக்க போகுது, ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஓகேயா? ஹெல்த், கெரியர், மணி, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் ஹெச்ஆர்சிஎம் 2025 அக்டோபர் ஹெல்த், கெரியர், ரிலேஷன்ஷிப், மணி எல்லாத்துலேயும் என்னெல்லாம் மெசேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அக்டோபர் 2025 ஹெல்த், கெரியர், மணி, ரிலேஷன்ஷிப் இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் வச்சுருக்கு பிரபஞ்சம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெல்த், கெரியர், ரிலேஷன்ஷிப், மணி என்னெல்லாம் மெசேஜ் வச்சிருக்கு பிரபஞ்சம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெல்த், கெரியர், ரிலேஷன்ஷிப், மணி. ஹெல்த், கெரியர், ரிலேஷன்ஷிப், health, career, relationship and money for October 2025. ஓகே, இப்போ நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். அக்டோபர் 2025 நீங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணணும், அக்டோபர் 2025 நீங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணிக்கணும். நீங்க ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு, ஓகேயா, நீங்க ஆசைப்பட்ட அவுட்கம் அடையிறதுக்கு அக்டோபர் 2025 நீங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அக்டோபர் 2025 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்கம் அடையிறதுக்கு நீங்க என்னென்ன சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணணும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேஞ்சஸை அடையிறதுக்கு இந்த 2025 நீங்க என்னெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும், என்னெல்லாம் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணிக்கணும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்கம் அடையிறதுக்கு நீங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணிக்கணும். 2025 அக்டோபர் 2025 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேஞ்சஸ் இது எல்லாமே நீங்க வாழ்றதுக்கு ரியாலிட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்கு நீங்களே அடாப்ட் பண்ணிக்கிறது அக்டோபர் 2025. ஸோ லெட்ஸ் see now ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குதுங்கிறது நைட் ஆஃப் கப்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இஃப் சம்படி யாரோ உங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சண்டை ஒன்றும் போட்டுக்கல, ஆனால் சைலண்ட்டாக பிரிஞ்சிருக்கீங்க, சோகமாக இருக்கீங்க, கோபமாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. நம்ம காயப்படுத்திட்டோங்கிறது கூட அவங்க காயப்படுத்தும் போது அவங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறீங்கல்ல, உங்கள் சைலன்ஸ் அவங்களுக்கு உணர்த்துது. நீங்கள் சைலண்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா, அப்பயும் லொபா லொபா லொபான்னு அவங்கள சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு உணர்த்துது. என்ன உணர்த்துதுன்னா, ஏன் அவன் பேசலை, அப்போ என்ன பின்னாடி இருக்குது, அதனுடைய பின்புலம் என்னென்னா ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம அன்றைக்கி பேசும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு போட்டிருக்கு, அதனால தான் பேசலை அப்படிங்கிறத உணர்றாங்க. ஸோ தட் பர்சன் இஸ் கம்மிங் வித் அன் அப்பாலஜி, கன்ஃபெஷன் அண்ட் ப்ரப்போசல். ஓகேயா? கப்ஸ் எப்போவுமே எமோஷனல் தான் குறிக்கும்.
ஓகே. நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நைட்டுங்கிறது ஒற்றன் ஒரு செய்தி எடுத்துட்டு வராங்க. தே ஆர் கமிங் வித் அ லவ் மெசேஜ். தே ஆர் கமிங் வித் அ லவ் கன்ஃபெஷன் அஸ் வெல் அஸ் தே ஆர் கமிங் வித் தி ட்ரூத். உண்மையிலேயே நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வர்றாங்க. உண்மையிலேயே சாரி கேட்கறதுக்கு வராங்க ஆத்மார்த்தமா. உண்மையிலேயே அன்னைக்கு நான் ஹர்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு ரியலைஸ் பண்ணல. இன்னைக்கு ரியலைஸ் பண்ணிட்டேன். ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமும் சாரி கேட்காம இருக்கக்கூடாதுல்ல. நான் சாரி கேட்க வந்திருக்கேன். அப்படின்னு தே ஆர் கம்மிங் அப். ஓகே. அடுத்த கார்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஸோ இந்த 2025 அக்டோபரில் ஒரு விஷயம் உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, எதையுமே சேஸ் பண்ணிக்கிட்டு ஓடாதீங்க. எதையுமே சேஸ் பண்ணாதீங்க. மணி இம்மீடியட் தேவையா இருக்கு. சேஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சேசிங், உங்களுக்குன்னு ஒரு விஷயம் படைக்கப்பட்டு அதில் உங்கள் பேர் எழுதி பிரபஞ்சம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஒதுக்கி வச்சிருக்கு அப்படின்னா, அந்த டப்பா மூடி இருக்கோ திறந்திருக்கோ அது அப்புறம். அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாருமே அதை எடுத்துட்டு போக முடியாது. நீங்க எடுக்கலனாலும் அது கேப்பார் இல்லாம கிடக்குமே தவிர வேற யாரும் எடுத்துட்டு போக முடியாது. ஓகேயா? அதனால உங்களுக்குன்னு நினைக்கிற விஷயம், எனக்கு இது வேணும்னு நீங்க பிரபஞ்சத்துல கிளைம் பண்ண விஷயத்த சேஸ் பண்ணிட்டு ஓடாதீங்க. வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ வில் டெஃபினெட்லி கம் டு யூ. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது உங்கள நோக்கி வரணும்னா, அதுக்கு நீங்க உங்கள தகுதிப்படுத்திக்கணும். அந்த தகுதிப்படுத்திக்கணுங்கிறது என்ன? அலைன்மென்ட்டுக்கு வரணும். இன்ஸ்டெட் ஆஃப் விஷுவலைசேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு பதிலா, யுனிவர்ஸ் வந்து லா ஆஃப் ரெசொனன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும். அப்புறம் தான் லா ஆஃப் அசம்ப்ஷன், அதுக்கப்புறம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், அப்புறம் தான் லா ஆஃப் வைப்ரேஷன். ஓகேயா? ஸோ இதெல்லாம் ஒரு வீடியோ போடணும். எத்தனை லா நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு வீடியோ போடணும்னு வச்சிருக்கேன். ஐ வில் டெஃபினெட்லி புட். ஓகேயா? ஸோ அப்போ லா ஆஃப் ரெசனன்ஸ் என்ன சொல்லுது? நீ எதை தேடுறியோ அதை பிரபஞ்சம் கொடுக்க போறதில்ல. நீ என்னவாக இருக்கிறாயோ, உன்னோட வைப்ரேஷன் என்னவாக இருக்கோ அதை பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துரும். அதுதான் அலைன்மெண்ட். அப்போ நீங்க காசு தேடுறீங்களா? காசு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு அந்த அலைன்மெண்ட்டுக்கு வாங்க. நீங்க ட்ரீம் பார்ட்னரை தேடுறீங்களா? அந்த ட்ரீம் பார்ட்னர் உங்க கூட இருந்தா வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா வாழ்வீங்க. அந்த அலைன்மெண்ட்டுக்கு வாங்க. ஸோ ஆல்வேஸ் லா ஆஃப் ரெசனன்ஸ் தான் வேலை செய்யும். ஓகேயா? ஸோ அப்போ உங்களுக்குன்னு இருக்கிறது உங்களுக்கு தான். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அதை பிரபஞ்சம் உங்கள் கையில் தூக்கிட்டு வந்து கொடுக்கணும்னா அந்த அலைன்மெண்ட்டுக்கு வாங்க. பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துரும். இது வந்து இதெல்லாம் உங்களுக்கு பிரபஞ்சமே சொல்லி கொடுக்குற மெசேஜஸ். அக்டோபர் 2025 இப்படி ஒரு கார்டு வந்திருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் என்னத்தையோ தூக்கி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இன்னும் அலைன் ஆகலைன்னு அர்த்தம். அலைன் ஆகுங்க ஃபஸ்ட்டு. அடுத்த கார்டு வந்து 8 ஆஃப் கப்ஸ். 8 ஆஃப் கப்ஸ் எதை குறிக்குது? எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டாக இருக்கு, என்னை வந்து ட்ரெயின் அவுட் பண்ணுது, நான் எவ்வளோ மெடிடேஷன் பண்ணி என்னை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டாலும் அந்த சூழ்நிலைக்கு போயிட்டேன்னா, ஐயோ என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என் எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ணிடுது, என்னோட பீஸ் ஆஃப் மைண்டை கலைச்சிருது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல வாக் அவே ஃப்ரம் ஆல் தோஸ் சுச்சுவேஷன்ஸ். எதுவுமே நோ செகண்ட் தாட் அட் ஆல். இப்படி இருக்க சூழ்நிலையிலிருந்து தயவு செஞ்சு முதல்ல வெளியேறுங்க. வெளியேறலைன்னா நீங்க தான் அவஸ்தைப்பட்டுட்டே இருக்க போறீங்க. ஒரு மண் சட்டிக்குள்ள கீழே ஓட்டை இருக்கு. அதுல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? வழிஞ்சு போய்கிட்டே தான் இருக்கும். அந்த ஓட்டையை அடைக்கணும். ஓகேயா? அதே இடத்துல வச்சு ஓட்டையை அடைக்க முடியல. அந்த சூழ்நிலையில ஓட்டையை அடைக்கிற மாதிரி சூழ்நிலையிலன்னா மண் சட்டியை வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த ஓட்டையை அடைங்க. அடுத்தது 3 ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ 3 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹூ ஐ ஆம், நான் யாருங்கிற கம்ப்ளீட்டான இன்டெப்தான தெளிவு நிலைக்கு வாங்க. ஓகேயா? திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். ஒரு ரிலேஷன்ஷிப்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இதுதான் நான். பர்சனலாக நான் அப்படின்னா எனக்குள்ள இதுதான் நான், என்னுடைய எசன்ஸ். ஒரு கெரியர்னா இந்த கெரியருக்குள்ள இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ற நான் தான் நானு. ஒரு கெரியர்னா என் பேஷனையே கெரியரா வாழ்ற நான் தான் நானு. அதே மாதிரி ஒரு சொசைட்டின்னு எடுத்துட்டா அந்த சொசைட்டியல் நார்ம்ஸுக்குள்ள எல்லாம் அடங்கி நிக்கிறவன் இல்லை நான். அதே மாதிரி ஒரு என்னோட லைஃப் அப்படின்னா என் ட்ரீம் லைஃப்பை தவிர எதையுமே வாழ முடியாது அப்படின்னு ஆம்பிஷியஸா இருக்கிற நான் தான் நான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் யாருங்கிறத தெளிவுபட திறன்பட அடியாளத்திலிருந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு ஓகே திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க. அடுத்தது இதுதான் எனக்கு வாழ பிடிச்சிருக்கு. வாட் யூ வாண்ட் அவுட் ஆஃப் திஸ் லைஃப். ஓகேயா? இதுதான் எனக்கு வேணும். ஓகேயா?
இதத்தான் நான் வாழுவேன். என்னோட ட்ரீம்ஸ் இதுதான். என்னோட டீப் டிசைர்ஸ் இதுதான். இத வாழ்றதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன். எது எப்படியா இருந்தாலும் இதத்தான் வாழ்வேன்னு அதுல ஒரு தீர்க்கத்துக்கு வாங்க. அத பிரபஞ்சத்துக்கிட்ட கிளைம் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ, இதுதான் என்னோட ஆம்பிஷனா இருக்கும் பட்சத்துல எனக்கு டெய்லி ரொட்டீன் இதுதான் வேணும். காலைல எந்திச்சதுலேருந்து நைட்டு தூங்குறதுலேருந்து தூங்கி அடுத்த நாள் எந்திரிக்கிற வரைக்கும் என் ரொட்டீன் இப்படிதான் இருக்கணும். டெய்லி டெய்லி வாழ்ந்தாலும் எனக்கு போர் அடிக்கக்கூடாது. டெய்லி டெய்லி வாழ்ந்தாலும் இந்த ரொட்டீன் எனக்கு சலிக்கக்கூடாது. டெய்லி டெய்லி வாழ்ந்தாலும் என்னோட லைஃப் பார்ட்னர் எனக்கு டெய்லி புதுசா தெரியணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணும் டெய்லி ரொட்டீன்லன்னா, அதுக்கு உங்கள ரெடி பண்ணுங்க, எலிஜிபிள் பண்ணுங்க. அதையுமே தீர்க்கமா தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்படி ரொட்டீன வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் தான் நானாங்கிறத தீர்க்கமா தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் அந்த 3 பென்டக்கிள். இதுக்கு நீங்க ரெடி ஆனீங்கனாலே, உங்களோட ட்ரீம் லைஃப்ப வாழ்றதுக்கு ரெடி ஆயிருவீங்க. ஓகேயா? ஸோ அக்டோபர் 2025 எனக்கு தெரிஞ்சு உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு மந்த்தாக இருக்கலாம். ஏன்னா மெசேஜஸ் எல்லாமே அத பொறுத்து தான் இருக்கு. கெரியர், ஃபினான்ஸு, உங்க எனர்ஜி, எமோஷன்ஸு, அதே மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்பு அத பொறுத்து தான் இருக்கு. அடுத்தது 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிற கார்டு வந்து சமநிலையை குறிக்குது. சமநிலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, சமநிலைக்கு வரணும். ஓகேயா? கிரவுண்டிங் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அந்த கிரவுண்டிங்க்கு வரணும். ஓகேயா? ஸோ இந்த 2 பென்டக்கிளும் என்ன மேல இன்ஃபினிட்டி சிம்பலால இணைஞ்சிருக்கு பாருங்க. 2 பென்டக்கிளும் என்னன்னா பெர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப். ஓகேயா? இல்ல உங்க பேரண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ற அந்த ஃபேமிலி டைம், உங்களோட லவ்வரோட ஸ்பெண்ட் பண்ற இந்த ஃபேமிலி டைம். ஸோ இது 2 எல்லாத்தையுமே எல்லா இடத்துலயும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். வாழ்க்கை மொத்தமும் டுவாலிட்டில தான் கடவுள் அமைச்சு குடுத்துருக்காரு. எல்லா இடத்துலயும் டுவாலிட்டி இருக்கு. ஒரு இன் இருக்குன்னா யாங் இருந்தே தீரும். ஓகேயா? எனர்ஜெட்டிக்கா எல்லா இடத்துலயும் இன், யாங் வேலை செய்ய தான் தெரியும். வேலை செஞ்சே தான் தீரும். அப்போ இதையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும், யாங்கையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். ஏன்னா இன்னும் வேணும், யாங்கும் வேணும். 2ம் தனித்தனியா எப்படி இயக்க நிலைக்கே வராதோ, அது மாரி நமக்குள்ளேயும் 2ம் சமன் பண்ணாம நம்ம இயக்க நிலைக்கு வர முடியாது. அப்போ அந்த என்ன சொல்றது? டுவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 விஷயம் இருக்குல்ல. அந்த 2 விஷயம் இன் டெப்த் தெரிஞ்சுக்கிறதுக்கு கத்துக்குங்க. ஓகே. இன் டெப்த் தெரிஞ்சுட்டீங்கனாலே அத எப்படி ஹேண்டில் பண்ணணும், அத எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அத எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அதுல எப்படி கிரவுண்டடா இருக்கணும், ஸ்டெபிலைஸ்டா இருக்கணும். இது எல்லாமே கத்துக்குவீங்க. ஓகேயா? ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு 2025க்கு அக்டோபருக்கு பிரபஞ்சம் சொல்லும் மெசேஜ். ஹர்ட் பண்ண ஒருத்தன் உங்கள தேடி வரான். எதுக்கு? அப்பாலஜைஸ் பண்ண. உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கு லவ் கன்ஃபெஷனோடயும் வரான். இன்னொன்னு எதையுமே தொரத்திட்டு ஓடாதீங்க. உங்களுக்குன்னு இருக்கிறது உங்களுக்கு தான் இருக்கும். எதெல்லாம் உங்க எனர்ஜிய ட்ரெயின் அவுட் பண்ணுதோ, அங்க இருந்தெல்லாம் வாக் அவுட் பண்ணுங்க. மறுகணம் கூட யோசிக்காதீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில திஸ் இஸ் ஹூ ஐ அம். இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத வாழ்றதுக்கு தயாராகுங்க. அந்த பிரபஞ்சத்திட்ட இருந்து கிளைம் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து எல்லா இடத்துலயும் டுவாலிட்டி இருக்கு. அந்த டுவாலிட்டிய பத்தி இன் டெப்த் தெரிஞ்சுக்குங்க. அத பேலன்ஸ் பண்ண கத்துக்குங்க. அதுலயும் ஸ்டெபிலைஸ்டா இருக்க கத்துக்குங்க. ஸோ இப்போ 2025ல நீங்க எத மாத்திக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கார்டு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸ்வார்ட்ஸ்னாலே என்ன? உண்மை அப்படின்னு அர்த்தம். ஸ்வார்ட்ஸ்னாலே எங்க இருந்தோ வர்ற செய்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் எதை குறிக்குது? பட்டர்ஃப்ளை எல்லாமே எப்பவுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச் தான் குறிக்குது. அப்போ நீங்க இந்த சொசைட்டில சோஷியல் கண்டிஷனிங்ல இதுதான் நான் ஒரு முகமூடிய போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கல்ல. இப்போ இன்னைக்கு தேதிக்கு அந்த முகமூடியெல்லாம் கிழிஞ்சு இதுதான் நான் உங்க எசன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மை தெரிஞ்சிருச்சு. அந்த உண்மைக்காக வாழுங்க அப்படிங்கிறதான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. ஓகேயா? ஃபர்ஸ்ட் கார்டினுடைய செய்தி. இனி நெக்ஸ்ட் கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஹையரஃபென்ட். ஸோ ஹையரஃபென்ட் அப்படிங்கிறவரு என்ன செய்றாரு அப்படின்னா, ஹையரஃபென்ட்டோட சாவி வந்து அவர்கிட்டயே தான் இருக்கும். அவர் யார்கிட்டயும் சாவிய குடுக்க மாட்டாரு. ஸோ இல்ல அவருடைய சந்தோஷத்தினுடைய சாவியாக மத்தவங்கள எல்லாம் அவர் ஆக்கவும் மாட்டார். ஓகேயா? ஹையரஃபென்ட்ங்கிறவர் யாருன்னா, ஹையர் டைமென்ஷன்ஸ்ல ஸ்பிரிட் கைட்ஸ்ட்ட இருந்து, டிவைன் சோர்ஸ்ட்ட இருந்து, மத்தபடி மத்த டிவைன் எனர்ஜிஸ்ட்ட இருந்தெல்லாம் என்னெல்லாம் மெசேஜ் வருதோ, அதெல்லாம் சேனலைஸ் பண்ணி, டவுன்லோட் பண்ணி, அது எந்த மாதிரியும் மாடுலேட் பண்ணாம, அப்படியே பூமியில இருக்க மக்களுக்கு கொண்டு வந்து குடுக்குறது தான் அவரோட வேலை. அப்ப அவர் என்ன பண்றாரு? அவர் இந்த பிசிக்கல் உடம்புக்குள்ள இருந்துகிட்டே, பூமியில இருந்துகிட்டே ஹையர் எனர்ஜிஸ் கூடயும் இருக்காரு. அப்ப லோவர் டைமென்ஷன், ஹையர் டைமென்ஷன் 2த்துலயும் சமமா இருக்க கத்துக்கிறாரு. ஸோ அவருக்குள்ள இருக்க டுவாலிட்டிய அவர் பேலன்ஸ் பண்ண கத்துருக்காரு. அவருக்குள்ள இருக்க டுவாலிட்டிய எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும், ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும்னு கத்துருக்காரு. அந்த டுவாலிட்டில இருக்குன்னு தெரிஞ்சும், அந்த டுவாலிட்டில இருந்துட்டு ஒன்னஸ்ல வாழ கத்துருக்காரு. அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம்? டிவைன் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்பவுமே அவர் டிவைன் யூனியன்லயே தான் இருக்கிறாரு. அந்த டிவைன் யூனியன்லயே இருக்கிறதுனால தான் அவருக்குள்ள பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்காரு. அவருக்குள்ள ஹாப்பியா, ஜாயா இருக்கிறாரு.
எப்பயுமே காடோட யுனைட் ஆகியே இருக்காரு. அந்த இறை பேரானந்தத்திலேயே இருக்காரு. அந்த இறை பேரானந்தம் தான் அவர் சந்தோஷத்தினுடைய சாவி. ஓகேயா? அதை யாருக்காகவும் அவர் குலைச்சிக்க மாட்டாரு. அடுத்த கார்டு என்ன? குவீன் ஆஃப் கப்ஸ். குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது அதுவும் பாருங்க கரெக்டா 8 ஆஃப் கப்ஸுக்கு கீழே வந்திருக்கு. குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ஸ்பெஷல் கப்பு செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த எனர்ஜி ஸ்டெல்லாம் நீங்க வாக் அவே பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், இந்த குவீன் ஆஃப் கப்ஸுங்கிறவங்க அவங்களா ஒரு கப்பு செஞ்சிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கப்பை தி அல்டிமேட் ஒன் வந்து தான் ஃபில் பண்ணணுங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அல்டிமேட் ஒன் வந்து இவங்க வெயிட் பண்ற வரைக்கும் வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வெயிட்டிங் எனர்ஜி தானே பிரபஞ்சத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்கள அறியாமையே அதைத்தானே பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும். அதை அவங்க உணரவே மாட்டாங்க. ஓகே. ஆனா அந்த அல்டிமேட் ஒன் வருவான்னு காத்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இந்த அல்டிமேட் ஒன்னே வரமாட்டான். ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அப்பதான் மெடிடேஷனுக்குள்ளேலாம் வருவாங்க. அப்ப என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த கப்பு இவங்களுக்குள்ள மனசு நிறைய நிறைய அந்த கப்பும் நிறையறத பார்ப்பாங்க. அந்த கப்பு தான் மனசு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ இந்த கப்பை எவனும் வந்து நிறைக்க முடியாது. நம்மளோட செல்ஃப் லவ்ல தான் நம்ம நிறைக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அந்த செல்ஃப் லவ்லயே வாழ ஆரம்பிப்பாங்க. அல்டிமேட் ஒன் வந்துருவோம். ஓகே. ஸோ இதுதான் குவீன் ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்களும் அந்த மாற்றத்தை தான் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஓகே. அடுத்த கார்டு என்னன்னு பார்ப்போம். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். குவீன் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஆமா, எப்பவுமே ஆண் வந்து என்ன சொல்றது, வாழ்வியல் சார்ந்த ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. பெண் வந்து எமோஷன் சார்ந்த ஒருத்தியா தான் இருப்பாங்க. ஓகேயா? ஸோ இப்பதான் சொல்லி முடிச்சோம். அந்த அல்டிமேட் ஒன் வந்துருவான்னு சொல்லிட்டு அடுத்த கார்டே அல்டிமேட் ஒன்னா வந்துருச்சு. ஸோ அப்போ கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஸோ அப்போ நீங்களுமே உங்களுக்குள்ள இருக்க மேஸ்குலைனை உணரணும்ல. செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. உங்களுக்குள்ள இருக்க மேஸ்குலைனிட்டியும் உணரணும்ல. உங்க டிவைன் காம்ப்ளிமெண்ட்டையும் நீங்க உணரணும்ல. உங்க டிவைன் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்குள்ள தானே இருக்காங்க. வெளியே எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க தேடுறனால தான் ஓகேயா, அந்த தேடுதலும் ஏக்கமும் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வெளியே இருக்காங்கன்னு நினைச்சு தேடுறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்? செப்பரேஷன் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். யூனியன் கான்சியஸ்னஸ்ல இல்ல. உள்ளுக்குள்ளேயே இருக்கான்னு நீங்க நினைச்சீங்க, நம்புறீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவனை எதுக்கு வெளியே தேட போறீங்க? ஓகேயா? ஸோ அப்போ எப்போ நீங்கள் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸை ஹீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற டிவைன் மேஸ்குலைனையும் எம்பாடி பண்ணுறீங்களோ, உணர்றீங்களோ, அந்த டிவைன் மேஸ்குலைன் கூடயே வாழ்றதுக்கு கற்றுக்குறீங்களோ, அப்போ நீங்கள் டிவைன் யூனியனுக்கு வருவீங்க, இன்னர் யூனியனுக்கு வருவீங்க. ஓகேயா? அந்த ஒன்னஸ்க்கு வருவீங்க. ஸோ அதுதான் அந்த சேஞ்சை அடாப்ட் பண்ண சொல்லி தான் சொல்கிறாங்க. செப்பரேஷன் கான்ஷியஸை ஹீல் பண்ணுங்கள். எப்போவுமே வெளியே அவன் எங்கேயோ இருக்கிறான்னு நினச்சி அந்த தேடுதல்லையே இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ். நீங்கள் என்ன மாறிக்கணுங்கிற மெசேஜ். அடுத்த மெசேஜ் பார்ப்போம். 7 ஆஃப் வான்ஸ். இந்த 7 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், 7 ஆஃப் வான்ஸ் வந்து பயங்கர டிஃபென்சிவான ஒரு எனர்ஜி. இந்த பாஸ்ட் ட்ராமாஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ட்ராமாஸ்லாம் இருக்கிறதுனால யாரையுமே நம்பாமல், யாரையுமே பக்கத்தில் நெருங்க விடாமல் வச்சுருக்க எனர்ஜி. ஆனால் எனக்கு இந்த ரீடிங்கில் எப்படி தெரியுதுன்னா, அப்படியெல்லாம் இருந்த நீங்கள் இப்போ ஹீல் ஆகி அந்த 7 ஆஃப் வான்ஸ் டிஃபென்சிவ் எனர்ஜிங்கிறதே ரொம்ப டிஃபென்ஸ்ஃபுல்லாக அஃபென்ஸ்ஃபுல்லாலாம் வச்சுக்காம செட்டிங் பவுண்ட்ரிஸாக கொண்டு வந்து, உங்களுக்கு தெரியும் இல்லை, இப்போ ஒவ்வொருத்தரோட ட்ரூ கலரும் தெரியும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ணி பவுண்ட்ரிக்கு வெளியே எல்லாரையுமே நிறுத்த கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த சேஞ்சையும் நீங்கள் லைஃப் லாங் அடாப்ட் பண்ணிக்கிட்டே தான் வரணும். ஓகேயா? நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டீங்கன்னா கூட உங்கள் ஸ்பேஸுக்குள்ளே வந்து உங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி உங்களை விக்டிம் மோடுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ செட்டிங் பவுண்டரி இஸ் ஆல்வேஸ் குட். ஓகே. இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அக்டோபர் 2025 உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அக்டோபர் 2025 ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்க்கலாம். இப்பதான் சொல்லி முடிச்சோம், கார்டே வந்துருச்சு. தி wounds of my past relationships are very deep and hurtful, so I'm very scared of becoming emotionally close with you. ஓகேயா? ஸோ அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த காயமும் ரணமும் ரொம்ப ஆழமாக இருக்குது. அதனால உங்ககிட்ட எமோஷ்னலி க்ளோஸ் ஆகணும்னா எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த மெசேஜ். அடுத்த மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். I know what all isn't serving my highest good and I should let go of it.
பட் ஐ எம் unable to let go of it and I'm learning to let go. எதெல்லாம் என்னோட ஹையஸ்ட் பர்பஸ்க்கு சர்வ் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியுது, அதெல்லாம் நான் லெட் கோன்னு விடணும்னு தெரியுது, ஆனால் என்னால் லெட் கோன்னு விட முடியல அப்படிங்கிறது தான் அடுத்த மெசேஜ். அதுக்கு அடுத்த மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஐ எம் ரெடி டு பர்சியூ மை ட்ரீம்ஸ். ஐ எம் டேக்கிங் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் மை ட்ரீம்ஸ் டு மேக் தெம் கம் ட்ரூ. யூ ஆர் ஒன் அமங் மை ட்ரீம்ஸ். நான் இப்போ பழைய மாதிரி இல்லை, இப்போ நான் மாறிட்டேன். இப்போ நான் என்னோட ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ என்னோட ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போதே எதெல்லாம் வருதோ அதெல்லாம் சந்திக்கவும் ரெடி ஆகிட்டேன். என்னோட ட்ரீம்ஸில் ஒன் அமங் தி ட்ரீம் மீ அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாமே அக்டோபர் 2025க்கு உங்களுக்கு என்னெல்லாம் மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்குது, அக்டோபர் 2025க்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணணும், அக்டோபர் 2025 உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது, அக்டோபர் 2025 உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அக்டோபர் 2025 உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அக்டோபர் 2025 உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜ் உங்களுக்கு என்னென்ன. ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு உங்களை வாழ சொல்கிறாங்க உங்கள் ஸ்பிரிட் கைட். ஓகேயா? ஸோ டோன்ட் டிபெண்ட் அப்பான் எனிபடி. செல்ஃப் டிபெண்டன்சி இஸ் தி பெஸ்ட். அடுத்த மெசேஜ், ஐ ஹாவ் ஆல் தட் ஐ நீட் வித்தின் மை செல்ஃப். ஸோ பார்த்தீங்களா, இப்போ தான் செல்ஃப் டிபெண்டன்சி சொன்னோம். அப்போ அது மாதிரி தான் வாழ சொல்கிறாங்க உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ். ஐ ஹாவ் ஆல் தட் ஐ நீட் வித்தின் மை செல்ஃப். நான் எதெல்லாம் தேடணும் அது எல்லாமே எனக்குள்ளேயே இருக்குது. அப்போ அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் என்னோட நோக்கமாக இருக்கணுமே தவிர, அதை வெளியே போய் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கிறதோ இல்லை ஒருத்தர்கிட்ட கேட்குறதோ அது தெரிஞ்சுக்கிறதோ நோக்கமாக இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே தேடு அப்படிங்கிறது தான் அந்த பதில். ஐ ஹாவ் ஆல் ஐ நீட் டு சக்ஸஸ். இந்த 3 மெசேஜும் பாருங்கள், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் எனக்குள்ளேயே இருக்குது. அப்படி அதுதான் மெசேஜ். ஆக்சுவலாக நான் ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் என்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஓகே கைஸ், லவ் மெசேஜஸ் பார்க்கலையோ? பார்ப்போம். ரொமான்ஸ் ஏஞ்சல் மெசேஜஸ் என்னன்னு பார்ப்போம். அக்டோபர் 2025 ரொமான்ஸ் ஏஞ்சல் மெசேஜஸ் அக்டோபர் 2025. Romance angel messages. Romance angel messages October 2025. First, it is safe for you to love. Open your heart to give and receive the highest energy of all. Keep an open mind. Your soulmate may differ from your usual type and expectations. எப்போவுமே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதே கண்மூடித்தனமாக அதுலேயே இருக்காதீங்க பிடிவாதமாக. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. உங்கள் சோல்மேட் உங்களை விட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் பழகி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கீப் அன் ஓப்பன் மைண்ட். ஃப்ளர்ட். எக்ஸ்பேண்ட் யுவர் லைட் ஹார்ட்டட் எனர்ஜி டு அதர்ஸ். பேசி பாருங்கள், பழகி பாருங்கள். அதைத்தான் இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி மெசேஜஸ் கைஸ். ஸோ அக்டோபர் 2025 என்னெல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு அக்டோபர் 2025ஓட ஃபஸ்ட் ஹாஃபினுடைய ட்வின் ஃப்ளேம் மெசேஜஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அன்டில் தென் பை.